அர்ஜுனன் கேள்வி கேட்பதும் கிருஷ்ணன் பதில் சொல்வதும். கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பதிலில் ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்து இருக்கும். சரியான திசையில் செல்வதை விட தோல்வி அதிக வலியை தருமா? வெற்றியும் வர்சஸ் திருப்தியும் எது முக்கியம்? நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? வெற்றி என்பது மற்றவர்கள் தீர்மானிக்கும் ஒரு அளவுகோல். திருப்தி என்பது நீங்கள் தீர்மானிக்கும் ஒரு அளவுகோல். என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் எதையெதையோ வெற்றியாக கருதுகிறார்கள். பெரிய வீடு, பிரம்மாண்ட கார்கள், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். ஆனால் இவை உங்களுடைய கனவா? அல்லது மற்றவர்களின் பரிமாணமா? வெற்றி என்பது பெரும்பாலும் சத்தமாக இருக்கும், பாராட்டுகளை நாடும். ஆனால் திருப்தி? அது அமைதியானது, ஆனாலும் சக்தி வாய்ந்தது. உங்களது மனதின் மதிப்பீடுகளுடன் ஒத்துப்போகும் செயலில் இருந்து அது பிறக்கிறது. எனவே இன்று வெற்றியை மட்டும் விரட்ட வேண்டாம், திருப்தியையும் தேடுங்கள். பார்க்க அழகாக இல்லாமல் உணர அழகாக இருக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். வெற்றியாளர்கள் சிலர். ஏலோன் மஸ்க், டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி, ஸ்பேஸ் எக்ஸ், புதுமை மற்றும் மகத்தான செல்வத்திற்கு பெயர் பெற்றவர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, சாதனை படைத்த உலக புகழ் பெற்ற கால்பந்து வீரர். டேலர் ஸ்விஃப்ட், மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் விருதுகளையும் கொண்ட உலகளாவிய இசையின் அடையாளம். திருப்தியடைந்த பிரபலங்கள் சிலர். மகாத்மா காந்தி, இந்தியாவின் சுதந்திரத்தை அகிம்சை மூலம் வழிநடத்தினார், எளிமையாக வாழ்ந்தார், மதிப்புகளுடன் இணைந்தார். மதர் தெரேசா, கொல்கத்தாவில் ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்படும் இவர் மதிப்புகள் மற்றும் பணிவில் ஆழமாக வேரூன்றியவர். வெற்றியையும் திருப்தியையும் ஒருங்கே கண்ட மகான்கள். நெல்சன் மண்டேலா, சமாதானத்தை ஏற்படுத்திய அரசியலின் சின்னம் இவர். ஸ்டீவ் ஜாப்ஸ், செல்வந்தராக இருந்தபோதிலும் பிற்காலத்தில் எளிமையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசியவர். ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, உண்மையை தேடுவதற்காக புகழிலிருந்து விலகிச் சென்ற உத்தமர். சுவாமி விவேகானந்தா, உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டது ஆன்மீக திருப்தியாளர். சரியாகத் தோன்றும் வாழ்க்கையை மட்டும் அல்ல, சரியாக உணரும் வாழ்க்கையை உருவாக்குங்கள். ஏனெனில் நாளின் இறுதியில் திருப்தியுடன் இருப்பதுதான் இறுதி வெற்றியாகும். நன்றி.